டியூப் தமிழ் வணக்கம். 12 வருடங்களாக யாருக்கும் அடிபணியாத இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கரப்பான் பூச்சிகளினுடைய போராட்டத்திற்கு அடிபணிந்தார். ஐரோப்பாவில் வெளியாகி இருக்கும் செய்திகளின் தொகுப்பு. பிஜேபி என்பது 12 வருடங்களாக முடிசூடா மன்னனாக இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டு இருக்க, அவற்றிற்கு எதிராக புறப்பட்டிருக்கின்ற கரப்பான் பூச்சிகள் ஜனதா கட்சி என்பது இப்பொழுது அழிக்க முடியாத பேரலையாக இந்தியாவில் உருவாகி இருக்கின்றது. இதனுடைய எதிர்காலம் என்ன? டென்மார்க்கில் இருக்கின்ற இந்திய அரசியல் விவகார பேராசிரியர் ரவீந்தர் கரூர், அதுபோல இந்தியாவில் பணியாற்றிய டென்மார்க்கிற்கான முன்னாள் தூதுவர் ஃப்ரைடி ஸ்வேன ஆகியோருடைய ஆய்வுகள் வெளியாகி இருக்கின்றன. முதலாவது, கரப்பான் பூச்சிகள் போராட்டம் என்றால் என்ன? இந்தியாவில் மருத்துவ கல்விக்காக நீட் தேர்வு என்கின்ற ஒரு தேர்வை புதிதாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நீட் தேர்வில் 1,30,000 பேருக்கு மருத்துவ கல்வியில் படிப்பதற்கு இடங்கள் வழங்கப்படும். அவ்வளவுதான் இருக்கின்ற இடங்கள். இதற்காக 24 லட்சம் பேர் விண்ணப்பித்திருக்கின்றார்கள். இதற்கான தேர்வில் 1,30,000 பேரை தவிர மற்றவர்கள் தோல்வியடைய வேண்டி வரும். இதற்காக ஏற்படுத்தப்பட்ட தனியார் கல்வி நிலையங்களினுடைய சுரண்டல், இந்த நீட் தேர்வினுடைய வினா தாள்கள் அரசியல் தலைவர்களுக்கு உள்ளே கசிய விடப்படுகின்ற சம்பவங்கள், அளவுக்கு மீறிய அழுத்தம் கல்வியில் கொடுக்கப்படுவதனால் ஒலிம்பிக்கில் தங்கம் எடுப்பதற்கு போட்டி போடுவது போல இந்த நீட் தேர்வு இடத்தை எடுப்பதற்கு இந்திய மாணவர்கள் போராட வேண்டி இருக்கின்றது. இத்தகைய கடும் போராட்டம் காரணமாக இந்த ஆண்டு மட்டும் 20 மாணவர்கள் தற்கொலை செய்திருக்கின்றார்கள். பெரும் விரக்தி நிலையை அடைந்திருக்கின்றார்கள். இதை எதிர்த்து நீட் தேர்வில் முறைகேடு இருக்கின்றது, வினாத்தாள்கள் கசிய விடப்படுகின்றன என்று இளைஞர்கள் போராட்டம் ஆரம்பித்த பொழுது அதை தடுக்க முற்பட்ட நீதிபதி ஒருவர், அவருடைய பெயர் சூரியகாந்த், இந்த போராட்டக்காரர்களை கரப்பான் பூச்சிகள் என்று அறிவித்தார். கரப்பான் பூச்சிகள் என்று அவர் அறிவித்ததை ஆதாரமாக வைத்து இப்பொழுது இருக்கின்ற பிஜேபி என்கின்ற பாரதிய ஜனதா கட்சி போல கரப்பான் பூச்சிகள் ஜனதா கட்சி என்று இவர்கள் தங்களுக்கு வேடிக்கையாக பெயரை வைத்துக் கொண்டார்கள். 2 கோடியே 1 லட்சம் பேர் இவர்களுடைய தளத்தில் இணைந்து கொண்டார்கள். மிக பெரும் பேரலையாக இது மாற்றமடைந்தது. இவர்களுடைய போராட்டத்திற்கு பலரும் ஆதரவு கொடுத்த காரணத்தினால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு தன்னுடைய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை பதவி விலத்துவதை தவிர வேறு வழியற்ற நிலை உருவாகி 12 வருடங்களாக எத்தகைய தவறுகள் நடந்தாலும் அதற்கு அடிபணியாத இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய ஆட்சி காலத்தில் அடிபணிந்த முதலாவது இடம் இது என்று ரவீந்தர் கரூர் தெரிவிக்கின்றார். நரேந்திர மோடியை பொறுத்தவரையில் அவருடைய அதிகாரத்தினுடைய வீழ்ச்சியினுடைய முதலாவது படிக்கட்டு இதுவா, இல்லை மறுபடியும் புத்தெழுச்சி பெறுவதற்குரிய இடம் இதுவா என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. இது பற்றி இந்தியாவினுடைய டென்மார்க் தூதுவராக இருந்த ஃப்ரைடி ஸ்வேன கூறுகின்ற பொழுது, இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இப்பொழுது 2 வழிகள் இருக்கின்றன. முதலாவது, போராட்டக்காரர்களினுடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஊழலுக்கு எதிரான சீர்திருத்தங்களை அவர் செய்ய ஆரம்பித்தால் போராட்டக்காரர்களை தன்னோடு இணைத்து முன்னேறுவதற்கான வழி பிறக்கும். அதை செய்வாரா, செய்ய தொடங்குவாராக இருந்தால் அவரால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் எல்லாம் அவருக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இரண்டாவதாக, இந்த பிரச்சனைக்கு நரேந்திர மோடி அடிபணிந்து திரும்பிய காரணத்தினால் எதிர்க்கட்சிகள் இது சரியான பாதை என்று தெரிந்து இதை ஆதாரமாக வைத்து இதே சிஜேபி என்கின்ற கரப்பான் பூச்சிகளுடன் இணைந்து கொண்டு அரசிற்கு பெரிய அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிப்பார்கள். இது பாஜகவினுடைய இருத்தலுக்கு பெரும் சவாலாக மாறும். இந்த 2 விவகாரங்கள் ஏற்பட போகின்றன என்று அவர் குறிப்பிடுகின்றார். ரவீந்தர் கரூர் கூறுகின்ற பொழுது, இத்தகைய போராட்டங்களை சாதாரணமாக மதிப்பீடு செய்துவிட முடியாது. இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட தலைமுறையினரை பார்த்தால் இவர்கள் பாஜகவினுடைய அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற குடும்பங்களை சேர்ந்த பிள்ளைகளாகவே இருக்கின்றார்கள். எனவே சுகபோக வாழ்க்கையில் திளைத்த நவீன ஜென்சிகளாக இருக்கின்றார்கள். இந்த ஜென்சிகள் கஷ்டப்பட்டு படித்து 1,30,000 பேருக்கு உள்ளே தங்களை நிலைநிறுத்த முடியாதவர்கள். இதனால் பாஜகவினுடைய பிள்ளைகளின் வழியில் இருந்தே இந்த போராட்டம் ஆரம்பித்ததனால் பாஜக இதற்கு அடிபணிந்து போக வேண்டிய தேவை இருந்தது. மேலும்
மேலும் இத்தகைய போராட்டங்களுக்கு ஆதரவு பெருகுவதற்கான காரணம் இதற்கு முன்னர் இலங்கையில் நடைபெற்ற அறகலைய போராட்டம், அதே போல பங்களாதேஷில் நடைபெற்ற மாணவர்கள் போராட்டம், இந்த இரண்டும் அரசு கட்டளில் இருந்தவர்களை அகற்றும் போராட்டமாக அமைந்தது. இந்த இரண்டு போராட்டங்களினுடைய முக்கிய ஆணிவேராக இருந்தது முதலாவது ஊழல், இரண்டாவது ஏற்ற தாழ்வான பொருளாதாரம், மூன்றாவது வம்ச பரம்பரைகள் ஆட்சிக்கு வருவது. இந்த மூன்றிற்கும் எதிராகத்தான் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் போராட்டங்கள் இருந்தது. இப்பொழுது இந்தியாவில் ஆரம்பித்திருக்கின்ற கரப்பான் பூச்சிகள் போராட்டமும் இது போலத்தான் ஆரம்பித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த போராட்டம் ஒன்றும் இத்துடன் நின்றுவிடும் என்று கூறிவிட முடியாது. ஆனால் கரப்பான் பூச்சிகள் போராட்டத்தை எப்பொழுதுமே தொடங்காது, அது இருந்திருந்தால் போல்தான் தாக்குதலுக்கு வரும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனால் கரப்பான் பூச்சிகள் என்பதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்க வேண்டும் என்ற கொள்கை உடையது. கரப்பான் பூச்சி ஆட்சியில் இருக்க ஆசைப்படாது, அது இருப்பதையெல்லாம் ஓய்வில்லாமல் அழித்து கொண்டிருக்கும். கரப்பான் பூச்சியினுடைய ஒரே ஒரு திறமை, கரப்பான் பூச்சிகள் எல்லாவற்றையும் அழிக்கும், ஆனால் கரப்பான் பூச்சிகளை அழிக்க முடியாது. இதுதான் இந்த போராட்டத்தில் இருக்கின்ற அடுத்த பெரும் சிக்கலாக இருக்கின்றது. நீதிபதி சூரியகாந்த் கரப்பான் பூச்சிகள் என்று கூறியதும் அவர்கள் தங்களுக்கு அணி திரட்டுகின்ற பொழுது, நீங்கள் கூடுதலான நேரம் ஆன்லைனில் இருப்பவர்களா எங்களுடன் இணையுங்கள், நீங்கள் சேம்பேறிகளா எங்களுடன் இணையுங்கள், நீங்கள் பொழுதுபோக்கு இல்லாமல் இருக்கின்றவர்களா எங்களுடன் இணையுங்கள் என்று எந்தெந்த குறைபாடுகளை எல்லாம் கூறி சேம்பேறியான இளைஞர்கள் என்று கூறினார்களோ அத்தகைய இயல்புடையவர்களை எல்லாம் ஒன்றிணைத்து இந்த போராட்டம் ஆரம்பித்திருக்கின்றது. இப்பொழுது இளைஞர்கள் கூறுகின்றார்கள், தர்மேந்திர பிரதான் விலகி இளைஞர்களுடைய போராட்டத்தை ஆதரிப்பதாக கூறியதாகவும் அவர்களுக்கு தலைவணங்குவதாக கூறிய நிலையில் புதிதாக ஒருவர் இப்பொழுது கல்வி அமைச்சராக வந்திருக்கின்றார். பழைய கல்வி அமைச்சருடைய கதை முடிந்து விட்டது. ஆனால் கல்வி அமைச்சரை மாற்றுவதன் மூலமாக நீட் தேர்வினுடைய மோசடிகளை மாற்றிவிட முடியாது. அதில் சீர்திருத்தங்களை செய்தல் வேண்டும், அதுதான் முக்கியமாகும். தனியார் கல்வி நிலையங்களினுடைய சுரண்டலை ஒழிக்க வேண்டும், தேர்வில் இருக்கின்ற முறைகேடுகளை களைய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். இவை எல்லாவற்றிற்கும் அடுத்தபடியாக இந்தியாவினுடைய கல்வி முறையில் அடிப்படையான மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்தியாவினுடைய பாஜக அரசு இதில் பெரிய மாற்றங்களை செய்ய முடியாது என்பதை தெரிந்து சிறு அளவிலான மாற்றங்களை செய்து வருகின்ற காரணத்தினால் இந்த கரப்பான் பூச்சிகளினுடைய கோரிக்கையை ஏற்று சீர்திருத்தங்களை செய்வதற்கு அவர்கள் முயற்சி எடுக்கலாம் என்று ஃப்ரைடி சிவேன கூறுகின்றார். இதற்கு காரணம் ஃப்ரைடி சிவேன எதற்காக கூறுகின்றார்? இந்தியாவுடனான டென்மார்க்கினுடைய வர்த்தகத்தை சிறப்பாக வைத்திருப்பதற்கு இந்தியாவை பகைத்துக் கொள்ளக்கூடாது என்பதற்காக இவர் கூறுகின்றாரா தெரியவில்லை. ஆனால் இதில் பலவேறு குறைபாடுகள் இருக்கின்றன. இது இந்தியாவினுடைய பாஜக அதிகாரத்திற்கும் சிக்கலாக வரலாம். ஏனென்றால் தமிழகத்தில் ஏற்பட்ட ஆட்சி வீழ்ச்சிக்கு 1967 ஆண்டு அதிகாரத்திற்கு வந்த திமுகவிடம் ஊழல் இருக்கின்றது. பொருளாதாரத்தில் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் கோடி கோடியாக பணத்தை வைத்திருக்கின்றார்கள். அதுபோல வம்ச ஆட்சியே நிலவுகின்றது. மகன் மகனின் மகன் என்று அதிகாரத்திற்கு வருகின்றார்கள். இதற்கு எதிராக தமிழகத்தினுடைய ஜென்சிகளினுடைய போராட்டம் தான் திராவிடம் என்கின்ற ஆட்சி மாடலையே முற்றாக தூக்கி வீசி இருக்கின்றது. இது போன்ற ஒரு நிலை பழைய ஆட்சி மாடல்களை எல்லாம் தூக்கி வீசுவதற்கான அலையாக இருக்கின்றது. ஆனால் இந்த புதிய ஜென்சிகள் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கிய பழைய முறையிலான ஆட்சி முறைக்கு எதிரானவர்களாகவே இருப்பார்கள். ஆனால் இவர்கள் எவ்வளவு காலம் போராட்டங்களை தொடர்வார்கள் என்றால், ஜென்சிகளை பொறுத்தவரையில் சிறியோர் விதைக்கும் வெள்ளாமை விளையும் வீடு வந்து சேராது என்பது போல இவர்கள் நடத்துகின்ற போராட்டம் வேறொருவருடைய கையில் அதிகாரத்தை கொடுப்பதாகவே அமையும். இது பிரான்சினுடைய சுதந்திர போராட்டம் பழைய சர்வாதிகாரியிடமிருந்து ஆட்சியை பறித்து அவனை விட மோசமான சர்வாதிகாரி நெப்போலியனிடம் அதிகாரத்தை கொடுத்தது போன்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பது பிரான்சிய வரலாறு. இதை இந்தியா சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்பதை இந்த இரண்டு ஆய்வாளர்களும் சொல்லாமலே வட்டமாக சுற்றி வருகின்றார்கள் அலமாரியை. ஆனால் அலமாரியை தள்ளி விழுத்தினால் ஜென்சிகளினுடைய போராட்டம் இந்திய அரசியல் வரலாற்றில் இந்திய அரசியல் கட்டமைப்புக்கு வெளியால் எந்த விதமான சம்பந்தமும் இல்லாமல் ஒரு போராட்டம் நடைபெற்று வெற்றி பெற்றிருக்கின்றது. இது இந்தியாவினுடைய விவசாயிகள் போராட்டத்தை விட மிக வேகமாக வெற்றியையும் தொட்டிருக்கின்றது என்று ரவீந்திரர் கரூர் குறிப்பிடுகின்றார். எனவே மாறி இருக்கின்ற புதிய தலைமுறை இவர்களுக்கு எந்த நோக்கமும் கிடையாது. இப்பொழுது இருப்பதை கவிழ்த்து கொட்டிவிட்டால் கதை முடிந்தது என்று அவர்கள் ஓடிவிடுவார்கள். அதன் பின்னர் எப்பொழுது வருவார்கள் என்பது தெரியாது.
இதை சந்திப்பதற்கான ஒரு நிகழ்ச்சி திட்டம் இந்தியாவினுடைய பாரம்பரிய கட்சிகளிடம் இல்லை என்பது கூர்ந்து கவனிக்கத்தக்கது. எனவே இந்திய அரசியலில் சுவாரஸ்யமான ஒரு காற்றாக கரப்பான் பூச்சிகளுக்கும் வெட்டுக்கிளிகளுக்கும் எதிராக மனிதனால் போராட முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.